எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பிளாக்மெயில் செய்யும் ராஜயோகிகள். த்ரில்லிங்காக இருக்குல்ல டைட்டில். நான் கடந்த 7 வருஷமா யூடியூப் ஸ்பேஸில் இருக்கேன். நிறைய ஆத்மாக்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க, டைரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க. அதில் ஒரு 100 பேர் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5% மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்காங்க. பிளாக்மெயில்னா என்ன அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ராஜயோகம் ஏதோ ஒரு வழியில் தெரிஞ்சுக்கிட்டேன். சில பேர் நம்ம வீடியோ வழியாக தெரிஞ்சிருப்பாங்க, சில பேர் சென்டர் வழியாக போய் தெரிஞ்சிருப்பாங்க. அப்படி என் உடல்நிலை நல்லா ஆகணும் அப்படின்னு நீங்கள் எனக்கு யோகா பண்ணுங்க அப்படின்வாங்க. நம்மளும் அது கேள்விப்பட்டதுனால சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமிர்த வேலையில் பண்ணுவேன். ஒரு வாரம் கழிஞ்சு அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, என்ன யோகா பண்ணுறீங்க, உடலாம் யோகா பண்ண தெரியுதா, எனக்கு உடல்நிலை சரியே ஆகலை. இப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என் உடல்நிலை சரியாகலைன்னா நான் ராஜயோகத்தை விட்டு போயிடுவேன், எனக்கு இப்படிப்பட்ட ராஜயோகம் தேவையில்லை, இப்படியெல்லாம் நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவோம். அதாவது அவங்க ராஜயோகத்தில் இருக்கணும்னா நம்ம அவங்களுக்கு யோகா பண்ணணும். இந்த கண்டிஷனில் தான் அவங்க ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ண தயாராக இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு அவங்க இது சரியாகலைன்னா அவங்களுக்கு அது ஓகே கிடையாது. ஒரு ஆத்மா அவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தனிமையில் இருக்கார். அப்படின்னா அவருக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவர் கல்யாணம்லாம் பண்ணிக்கல. ராஜயோகம் பல வருஷமாக தெரியும், தெரிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸும் பண்ணுறாரு. அவர் என்கிட்ட என்ன சொல்லுவார்னா, நீங்கள் எனக்காக யோகா பண்ணுங்க, எனக்காக. அது பிளாக்மெயில் இல்லை, எனக்கு பண்ண தெரில, அதனால் நீங்கள் எனக்கு இது பண்ணுங்க, இறைவன் என் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கிடைச்சா போதும், இப்படி சொல்லியிருக்கிறேன். இவருக்கு நான் கிட்டத்தட்ட 7 வருஷமாக நான் அவருக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த ஆத்மா பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு சக்தி இல்லை, அதனால தான் அவர் இப்படி சொல்கிறாரு. அதனால அந்த ஆத்மாவுக்கு நான் பண்ணுறேன். இது வேற மாதிரி பிளாக்மெயில். எப்படின்னா, அன்பினால் ஒரு பிளாக்மெயில், எனக்காக இது பண்ணுங்க, அதுக்காக ஃபோன் பண்ணுவார். மிரட்டலாம் மாட்டார், ஆனால் மிரட்டுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்கு யோகா பண்ண தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் பண்ணி எனக்கு சரியாகலைன்னா நான் சிஸ்டம் விட்டே போயிடுவேன், எனக்கு இது ராஜயோகமே வேண்டாம். அவங்க இன்னும் நினைக்கிறாங்க, ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கலாம் அவங்களுக்கு வேலைக்காரங்க மாதிரி, அவங்களுக்காக நம்ம உட்காந்து வேலை பண்ணுறதுக்கு சும்மாவே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இப்படிலாம் நினைக்கிறாங்க. இதில் பாருங்களேன், நம்ம கிளாரிட்டி கொடுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த பூமியில் நடிக்கிறவங்க 63 ஜென்மம் அவங்க எடுத்த பக்தி காலகட்டத்தில் எடுத்த பிறவியில் காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசையில் பாவம் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா? எப்போ ஆத்மா ரொம்ப வீக்காக இருக்கோ, அவங்களாலே யோகாலாம் பண்ண முடியல, அப்போ நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அது கரெக்டு. அவங்க கேட்ட அன்னைக்கும் ஹெல்ப் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்காகவே டெய்லி பண்ணுறதுன்றது ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம் கிடையாது. டெய்லி நமக்கு ஒரு 5-10 கால் வருதுன்னு வச்சுக்கோ, புதுசாக இருக்கவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம். அவங்களுக்கு அடுத்த நாள் அந்த வேலையில் ஞாபகம் இருக்கும், நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒருத்தருக்கே கடைசி வரைக்கும் நம்மளே பண்ணிட்டு இருக்கிறது நடக்கிற காரியம் கிடையாது, அது கரெக்டும் கிடையாது. என் கர்ம கணக்கை நான் தானே முடிச்சாகணும். நான் அமிர்த வேலையில் இருந்து ஆத்மாவின் தந்தையை அன்பாக நினைவு பண்ணி என்னோட கர்ம கணக்கை நான் முடிக்கணும். அப்படிதான் ஒவ்வொரு ஆத்மாவும் பண்ணணும். அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரலாம். அது அவங்கவுங்க தான் பண்ணணும். ஓகே, நான் யாருக்கெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு இன்னைக்கு நிலவரத்தில் எனக்கு நாலேஜ், என்னுடைய தொடர்பில் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் அந்த குழந்தை பிறப்பில் இருந்தே மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை. அந்த குடும்பம் அந்த குழந்தைக்கு கருணை கொலைக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் எங்கிட்ட வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் யோகா பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் யோகா பண்ணிட்டுருக்கேன். நான் எப்படி யோகா பண்ணேன்னா, அந்த ஆத்மாவுக்கு சக்தி கொடுப்பா. ஒன்று, அந்த குழந்தை இப்போ சரியாயிடணும், மென்டலி இல்லைன்றாங்க, அது சரியாயிடணும். அது ஆக்சுவலாக பாசிபிளே கிடையாதுன்றாங்க மெடிக்கலி. ஓகேவா? இல்லை அந்த குழந்தை சரீரம் விட்டுட்டா இன்னொரு சரீரம் எடுத்து நல்லா நடிக்கட்டும் அப்படின்றதுக்காக கனெக்ட் பண்ணுறோம். எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தையே மெடிடேஷன் பண்ண முடியாதுன்றதுனால அந்த குழந்தைக்கு நான் பண்ணுறேன். இது ஒன்று. வேற ஒரு ஆத்மா அவருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணாங்க, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாங்க. அவர் குடும்பத்தோட நாலேஜில் இருக்கார். அதாவது மனைவி, 2 குழந்தைங்க எல்லாமே நாலேஜில் இருக்காங்க. ஆனால் அவர் நொந்து நூலாயிட்டார். ஹெல்த் அந்த அளவுக்கு டிட்டரேட் ஆயிடுச்சு. அவருக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணால் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ இருக்கேன் பிரதர், இப்படி தான் அவர் வாயிலேருந்து பதிலே வருது. நான் சொன்னேன், எப்போவுமே அந்த மாதிரி ஒரு பதில் சொல்லாதீங்க. ஏதோ இருக்கேன், ஏனோ இருக்கேன், அப்படி நீங்கள் யோகா பண்ணுறதுலாம் வாழ்ந்து போயிட்டுருக்கேன், இப்படிலாம் பேசுவார் அவர். அவ்வளோதான் விரக்தியின் உச்சகட்டத்துக்கு. அப்போ இந்த ஆத்மாக்கு ரியலாகவே சக்தி இல்லை. அந்த ஆத்மாக்கு சக்தி கொடுக்க வேண்டியதுனால நான் கனெக்ட் பண்ணுறோம்.
இத்தனைக்கும் அவர் சொல்லி நான் பண்ணல. அவர் என்கிட்ட வந்து எனக்காக பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா அந்த அளவுக்கு நொந்து போயிட்டார் அவர். ஆனால் நான் அவருக்கு பண்ணுறேன். ஆத்மா சக்தி இழந்த ஆத்மாவுக்கு கொடுக்க வேண்டியது என்னோட இது நான் நம்புகிறேன். அதே மாதிரி ஒரு ஆத்மா வந்து மனைவியோட பிரிஞ்சு போனார். நம்ம யோகாலாம் சொல்லி குடும்பத்தோட சேர்ந்து வாழணும்னு சொன்னதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்ந்தார். இப்போ மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்க. அப்போ அந்த ஆத்மா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு நான் டெய்லி பண்ணுறேன். அந்த ஆத்மாவுக்கு தெரியவும் தெரியாது நான் டெய்லி பண்ணுறேன்னு. ஏன்னா நம்ம தொடர்பில் வந்த தம்பி. ஸோ அந்த ஆத்மா நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் சக்தி வாங்கி கொடுக்குறேன். அதில் பாடியில் ஒரு வயசான அம்மா இருக்காங்க. அவங்களுக்கும் உடல்நிலை சரியில்லை. ஸோ அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி யாருக்கு அவங்களுக்கே யோகா பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ, இல்லை அவங்களால பண்ண முடியலையோ, இல்லை விரக்தியின் உச்சக்கட்டத்தில் இருக்காங்களோ, இவங்களுக்கெல்லாம் நான் பண்ணுறேன். நல்ல குத்துக்கள் மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் இப்படி பண்ணுறது கிடையாது. அது கரெக்டும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு பண்ண முடிஞ்ச போது அவங்க பண்ணலாம். இந்த பிளாக்மெயிலே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பிளாக்மெயில் நடந்திருக்கு. அது என்னன்னு நான் சொல்கிறேன். நான் அந்த முகப்பேர் பாடியில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது சென்னையில் வேற ஒரு சென்டர், அந்த சென்டர் பேர்லாம் சொல்ல விருப்பப்படல, அங்கே ஒரு ஆத்மா அவர் மெடிடேஷன்ற பேரில் வராரு. அவருக்கு என்ன பிரச்சனைனா வேலை கிடைக்கல. அங்கே வந்து யோகாலாம் சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி யோகா பண்ணுங்க பாபா கிட்ட, அப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இவர் ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, இவர் வேலை கிடைக்கல. இவர் அங்கே எப்படி பிளாக்மெயில் பண்ணுறாருன்னா, ஒரு மாதம் நான் டைம் தருவேன். யாருக்கு? அங்கே இருக்க சென்டர் வாசிகளுக்கு. நீங்கள் எல்லாம் யோகா பண்ணுங்க, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க. ஒன்று நீங்கள் வாங்கி கொடுங்க, இல்லை பாபா கனெக்ட் பண்ணி வாங்கி கொடுங்க. ஒரு மாதத்தில் நீங்கள் எனக்கு வேலை வாங்கி தரலன்னா அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சு செத்துருவாராம். இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் வந்து எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, அவங்க எனக்கு வாங்கி தரல, அந்த நிராசையின் பேரில் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், இதுக்கு இந்த இயக்கம் தான் காரணம் அப்படின்னு எழுதி வச்சு செத்துருவாராம். இது அங்கே இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. அப்போ எங்கூட ஃபோனில் பேசக்கூடிய அந்த சகோதரர்கள் வந்து, அந்த சென்டர் நிர்வாகிகள் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இப்படி ஒரு ஆத்மா இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரில, அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதே தெரிலன்னு. நான் சொன்னேன், அந்த தம்பியை எங்கள் சென்டருக்கு அனுப்புங்க, அங்கே ஒரு பிரதர் இருக்கார், வேலை வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லி அனுப்பிச்சிருங்கன்ட்டு. அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, சென்னை பாடி சென்டருக்கு போங்க, ஈவினிங் கிளாஸ்க்கு போங்க, அங்கே ஒரு பிரதர் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பாருன்னு. இவர் துருத்துன்னு கிளம்பி வந்துட்டார். ஓகேவா, நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேனான்னு தெரில, ஆனால் இந்த பிளாக்மெயில்ன்றதுனால சொல்கிறேன். அவர் வந்தார். நான் வந்து 6:30 மணிக்கு கிளாஸ் எடுப்பேன், அது 7:30 ஆகும். அதுக்கப்புறம் 7 days கோர்ஸ் முடியும், அதெல்லாம் முடிஞ்சு தான் பேச முடியும். இந்த தம்பி ஒரு 6:15 வந்துட்டார். சின்ன வயசு தான், ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அதோட வெயிட் பண்ணப்பா, கிளாஸ் முடிச்சோன்னே பேசுகிறேன். இல்லை வேலை அப்படிலாம் சொன்னீங்களே, அதோட எதுவாக இருந்தாலும் அப்புறம் தான் பேச முடியும்னு உட்காந்தார். கிளாஸ் கேட்டார். கிளாஸ் கேட்ட முடியும், அந்த 7 days கோர்ஸ் இருந்தது, அதையும் முடிச்சிட்டேன். அப்போது ஒரு தம்பி, நல்லா முரட்டுக்கார தம்பி, ஒரு தம்பி இருக்கார். தம்பிகிட்ட சொன்னேன், நீ கடையில் போயிட்டு நல்லா நீளமாக ஒரு கயிறு வாங்கிடுவான்னு. இந்த பையன் கேட்குறான், என்ன இதுக்கு எதுக்கெல்லாம் சொல்கிறாருன்னு. அவன் எனக்கு தெரிஞ்ச பையனால சும்மா ஆக்ஷனுக்கு மட்டும் நான் போனான். வேற ஒரு தம்பிகிட்ட நீ சும்மா அந்த டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணு அப்படின்னா. இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. இந்த தம்பியும் நான் மட்டும் தான் இருக்கும். ஓகே, அப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் பேர் தூரத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த தம்பிகிட்ட சொன்னேன், நீ என்னவோ அந்த சென்டரில் வந்து வேலை வாங்கி தரலன்னா தற்கொலை பண்ணிப்பியான் அப்படின்லாம் சொல்லியிருந்தியா அவனு. சொல்லியிருக்கேன் அப்படின்னு. சரிப்பா, நீ ரொம்பலாம் கஷ்டப்படவேனா, இந்த ரூமில் இருக்க இந்த ஃபேனில் தூக்க மாட்டிக்கோ, அதுக்கு தான் கயிறு வாங்கிட்டு வர சொன்னேன். நீ லெட்டர் இப்போ எழுது என்ன எழுதுனா, பிரேமானந்த நாராயணன் அவர் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொன்னார், அவர் வாங்கி தரல, அதனால் அவர் தான் காரணம் அப்படின்னு எழுதி ஒரு லெட்டர் எழுது, இங்கே தூக்க மாட்டிக்கோ, நான் வந்து உன்னோட ஈவசனங்கள்லாம் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு. இன்னும் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் வேலை வாங்கி கொடுப்பீங்கன்னு சொன்னால் தற்கொலை பண்ண சொல்கிறீங்க. நீ தானப்பா சொன்னேன் பண்ணுறேன்னு, அது ஏன் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் தள்ளி போடுறோம், இன்றைக்கே பண்ணு அப்படின்னும். அவனை ஐயோ வேர்த்துச்சு அவனுக்கு. பக்கம் இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு தெரியல அவருக்கு. அவன் என்னை விட்டா போதும், என்ன சொன்ன, நீ வெளியெல்லாம் போக முடியாது, டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இன்றைக்கி தான் உனக்கு லாஸ்ட் நாள், நீ என்ன பண்ணுமோ யோகா பண்ணிக்கோ, தூக்க மாட்டேதான் தூக்க மாட்டிக்கோ அப்படின்ட்டேன். என்னை விட்டுருங்க, நான் போய்ட்றேன், நான் இது மாதிரி யாரையும் சொன்னேன். நாங்கள் மெடிடேஷன் சென்டர் நடத்துகிறோம், உங்களுக்கு ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி தரதுக்காக மெடிடேஷன் கற்றுத்தரோம். இதில் ஒரு ஆத்மாபடி அவர் நல்லா இருக்கணுன்றதுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த ராஜயோக அமைப்புன்றது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சென்டர் கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவுக்கு உதவி செய்கிற நல்ல எண்ணத்துக்கு பண்ணுறோம். இதுக்கு நீ பிளாக்மெயில் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த சென்டருக்காரங்க வந்து அப்பாவிங்களா இருக்கலாம், இந்த விளையாட்டுலாம் எங்கிட்ட நடக்காது அப்படின்னு. இனி ஒரு வாட்டி அந்த சென்டர்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அந்த ஊருக்கே வந்து உன்னை என்ன பண்ண பார்த்துக்கோ அப்படின்னு. ஏன்னா விட்டா போதும், துண்டை துணியை காணும் ஓடி போயிட்டான் அந்த தம்பி. ஒரு வாரம் கழிஞ்சு அந்த சென்டர்லேருந்து ஃபோன் வருது. அந்த ஆத்மா கேட்குறாரு, என்ன பண்ணீங்க? இப்போ வராரு, பயபக்தியாக யோகா பண்ணுறாரு, கரெக்டாக போயிடுறாரு, வேலை வாங்கி கொடுங்க, தற்கொலைன்ற வார்த்தைலாம் வாயிலேருந்தே வரல அப்படின்னு.
நான் சொன்னேன், அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்தோம், அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பாருங்களேன், நம்ம ஆத்மாபடி எல்லாருமே சகோதரர்கள் தான். எல்லா 800 கோடி பேருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம அந்த நல்ல எண்ணத்தை வந்து வீடியோ பார்க்குறவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது. நான் வந்து ஆன்லைனில் வந்து ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகலை, கனெக்ஷன் பண்ண நடக்கிறது இல்லை, சும்மாவே இவங்க போலியாக ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் சொல்லி நான் அதை ப்ரொபகேண்டா பண்ணிட்டேன், ஊர் ஃபுல்லாக யாரும் போகாதீங்கன்னு சொல்லுவேன். இதுக்கெல்லாம் அசர்றவங்க கிடையாது. 14 வருஷமாக நான் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். அனுபவம் ஆகிறதுனால தான் டெய்லி யூடியூப் வீடியோ போட்டுட்ருக்கோம். சும்மா யாருக்கும் கணக்கு காட்டுறதுக்கு கிடையாது. நான் யாருக்கும் கணக்கு காட்ட தேவையில்லை இல்லையா? நான் வந்து அண்ணனுக்கு கணக்கு காட்டணுமா, இல்லை மதுபனுக்கு கணக்கு காட்டணுமா, ஒரு சுரேஷ்கோ ஒரு ரமேஷ்கோ கணக்கு காட்டுறதுக்கெல்லாம் போடலை. எனக்கு அனுபவம் ஆகுதுன்றது தான் நான் யூடியூப்பில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து யாரையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம எதுவுமே பண்ணலை. 800 கோடி பேருமே இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை வாடுறாங்கன்னா அது இறைவன் போட்ட பிச்சை தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து கூப்பிட்ற 100 பேருமே ப்ராப்ளம் கிடையாது. அதில் ஒரு 5% மக்கள் தான் ப்ராப்ளம். இந்த பிளாக்மெயில் பண்ணுற கான்செப்டில் பண்ணுறாங்க. நேற்று எங்கள் ஈவினிங் கிளாஸில் இதை டிஸ்கஸ் கொடுங்க எடுத்திருந்தோம். அப்போ ஒரு ஆத்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க, ஆனால் உலகம் ஃபுல்லாக ஆத்மாக்கள் உங்களை கூப்பிட்றதுக்கு காரணம்னா அங்கேயே சென்டர்ஸ் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக யோகா பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் கூப்பிட்றாங்க. ஒன்று, பெரிய அதீத நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட வராங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் பெருசாக குற்றம் பார்க்காம அவங்களுக்காக யோகா பண்ணிட்டு, நான் யோகா பண்ணலாம் செய்கிறேன். ஆனால் பிளாக்மெயில்னு வரும்போது, அது நம்மளையே பிளாக்மெயில் பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி நடந்து தானே ஆகணும். அதனால தான் அப்படி பண்ணுறோம். அவங்க மேலே அன்பெல்லாம் குறையில, அந்த அன்பெல்லாம் நமக்கு இருக்க தான் செய்யுது. அவங்களுக்கு எப்படிலாம் உதவணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் பண்ண தான் செய்கிறோம். ஆனால் இந்த தாட்டு தப்பு. ராஜயோகிகள் யோகா பண்ணுவாங்கன்னு சொல்கிறதுனால அவங்கள வேலை வாங்குற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி செய்கிற தாட்டு சரி கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுற ஆங்கிளில் கூப்பிட்றவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சரி சொல்லிட்டாங்களேன்றதுக்கு யோகா பண்ணிட்டே போகலாமா, இல்லாட்டி அவங்களுக்கு திருத்துறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் ஐடியா ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.